ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆவடிக்கு ஒரு வேலை விஷயமா கிளம்பி போயிட்டுருந்தேன். அந்த சைட் போகும்போது திருவேற்காடுக்கிட்ட இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து தெருவோரமாக படுத்துருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு நானும் போய் பக்கத்தில் போய் பார்த்தா பசியில் படுத்திருக்கான்னு பார்த்தா கிட்ட போய் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன். அது வந்து டெத் ஆயிடுச்சு. கிட்ட போய் பார்த்தா அது ரொம்ப காலையிலே இறந்துடுச்சு போல். நான் பார்த்தது இது ஒரு 11 மணி இருக்கும். ஸோ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம எப்படியும் விட்டுட்டும் போக முடியாது ஸ்ட்ரீட்டில். ஏன்னா வாயில்லா ஜீவன், பாவமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. சரி, இதை எப்படியாவது அடக்கம் பண்ணிட்டு தான் போகணும். பட் எனக்கு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பெட்ரோ அனிமலோட இந்த இதுக்கு கால் பண்ணேன், 1100 கால் பண்ணேன். அவங்க 1 ஹவரில் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஆப்போசிட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் டாக் கூட வந்து சேர்ந்து இன்னொரு டாக்கும் சேர்ந்து தான் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க போல். இந்த வாயில்லா ஜீவன் பாருங்கள், அதை பார்த்துட்டு டெத் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போச்சுங்களா, பார்த்தீங்களா? அது வந்து நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. ஓகே, இவங்க எப்படியும் அதை வந்து இது பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. தெரிஞ்ச அண்ணா வந்து இருந்தனால வந்து உடனே நகராட்சிக்கு போயிட்டு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் திருவேற்காடுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நியர்பையில் தான் நான் இருந்தேன். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணனால உடனே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரெஸ்பான்ஸ் கொடுத்து உடனே நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். பட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்தாங்க. ஆனால் வாயில்லா ஜீவனை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி ஒரு இறப்பு நடக்கும்போது நம்மளால் ஹெல்ப்பை நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா மனுஷங்க நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா வந்து 4 பேர் வந்து உதவுவாங்க. ஆனால் வாயில்லா ஜீவனுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் கார்ப்பரேஷனில் வந்து நீங்கள் போய் சொல்லுங்கள். இல்லைனா என்கொயரி நம்பர் இருக்குது, கால் பண்ணி அதை அடக்கம் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வந்து சரின்ட்டு நானும் அது கூடவே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். இது நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது. இது மாதிரி ஸ்மெல் அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்மெல் ஆகி அப்புறம் பீப்புள்ஸுக்கும் அதை மாதிரி ஏதாவது நோய் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம அடக்கம் பண்ணிகிட்டே போயிடலான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். நான் அர்ஜெண்ட்டாக ஒரு ஆவடிக்கு போக வேறு நிலமை. பட் இருந்தாலும் ஒரு 1/2 day ஆகிடுச்சு. சரி, மறுபடியும் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இன்னொரு கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த நிற்கிறாங்க பாருங்கள், துப்புரவு பணியாளர் வந்து வந்திருந்தாங்க. பட் அவங்க சின்ன வண்டி வச்சுருக்க மாட்டாங்களாம், பெரிய வண்டியில் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணங்களை நிறுத்தி கேட்டோம். இல்லை, இது வார்டு நம்பர், இது எங்களுது இல்லை, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு அந்த அண்ணாவும் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் மறுபடியும். ஆனால் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவு வாயில்லா ஜீவனெல்லாம் நம்ம வந்து சேஃப் பண்ணணும். அது இவங்க தான், இந்த அண்ணா தான் வந்துட்டாங்க. பாவம், அது வந்து டாக்லேயே இது வந்து ஃபீமேல் போல். நல்லா அழகாகவே இருந்துச்சு பார்க்கவே. இறந்துமே இது இன்னும் அழகாக இருக்குது. இந்த அண்ணன் தான் தூக்கிட்டு போகிறாங்க, துப்புரவு பணியாளர் அவங்க. பாருங்கள், நான் அப்போ கேட்டேன், அண்ணா இதை நீங்கள் குப்பையில் எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்துகிட்டு போகிறீங்களே, இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, இல்லைம்மா, நாங்கள் வந்து இதை இங்கேயும் ஒரு குழி மாதிரி இருக்கும் அங்கே, அதை வந்து நாங்கள் இதை மாதிரி பெட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா வாயில்லா ஜீவன் நாங்கள் அங்கே போட்டு அடக்கம் பண்ணிவிடுவோம்மா, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி, தூக்கிட்டு போய்ட்டு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்மளோட தெரிஞ்ச அண்ணாவும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நானும் சரி ஒரு சின்ன வீடியோவாக இதை எடுத்து போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டு போகாமல், நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் தான், டைம் நிறைய வேலை இருக்குது, நிறையா பார்த்துட்ருக்கோம். நம்மளால் நின்று ஹெல்ப் பண்ண முடியலனாலும் கார்ப்பரேஷனுக்கோ இல்லைனா வந்து பெட் அனிமல் நம்பருக்கோ கால் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.